வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சமையல் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பாட் ஒன் ரைஸ், தக்காளி சாதம் கூட தொட்டுக்க முட்டை பொரியல். முட்டை பொரியல் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் செஞ்சுருக்கோம். நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது ஒன் பாட் ஒன் ரைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாளித்து விட தேவையில்லை, அடுப்புகிட்ட நிற்க தேவையில்லை. ஜஸ்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், நாங்கள் 1 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கிறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் வந்து வெங்காயம், நறுக்கின வெங்காயம் 1, தக்காளி பொடுசாக நறுக்கினது 2, இதெல்லாம் போட்டு நல்லா கையிலேயே நல்லா கலக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஓரளவுக்கு மசியணும். ஒரு 1 நிமிஷம் நல்லா அதே மாதிரி மசிச்சு விடுங்க. இப்போ இது கூட பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நான் ஒரு 6 பல்லு பூண்டு போட்டிருக்கோம், அதை நல்லா தட்டி இது கூட சேர்த்திக்கங்க. கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மறுபடியும் கிளக்கி விடுங்க. இந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லாக ஒட்டணும். இது ஒரு நிமிஷம் கலக்குங்க. தக்காளி எவ்வளோ மசியுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி பெருசாக இருந்துச்சுனாலும் நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. இது கூட இப்போ வந்து கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்திக்கலாம். அப்புறம் இது கூட நாம் ஊற வச்சு வச்சுருக்கிற ரைஸு 1 டம்ளர் போட்டிருக்கோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைஸ் போட்ட பின்னாடி மட்டும் கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட தயிர் சேர்த்திக்குங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். அதே அளவு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கட்டி இல்லாத மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு குக்கருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டோம்னா போதும். இப்போ நம்ம கம கமன்னு ஒன் பாட் ஒன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.